என்னடா பைரவி தலை லைட்டா எட்டி பாக்குதே அப்படின்னு நினைச்சோம். ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கிட்டாங்க. இந்த கார்த்திக் சும்மா இல்லாம பிரியாவை தேடி போனாரா? அந்த வீட்டுல ஆள் இல்லைன்னு சொல்லவும் கல்ல தூக்கி உள்ள இடிஞ்சிருக்காரு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க திருடனோ யாரோ என்னமோ சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பைரவி தான் ஓடி போய் தடுத்து கிடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. என் குடும்பத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக இனிமேல் நான் இந்த வீட்டுல இருக்கதா போறேன் அப்படின்னு கார்த்திக்க ஒரு சாக்கா வச்சு பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பார்க்கலாம், கார்த்திக் பாவம் உண்மை தெரியாம இவ்ளோ வேலை பண்ணிட்டு இருக்காரு. என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இந்த சாக்க வச்சு பைரவி என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. நிறைய ட்விஸ்ட் எல்லாம் காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாம எபிசோட்ல பார்க்கலாம். இலக்கியாவும் கௌதமும் என்ன முடிவு எடுப்பாங்க? ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இனிமே நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன். பைரவியை ஒழிச்சு கட்டிட்டோன்னு சந்தோஷமா இருந்தியா? அது நடக்காதுடி. நான் உள்ள வந்துட்டேன்ல, இனிமே பாரு உன் நிம்மதி எப்படி காலி ஆகுதுன்னு. நீங்க ஏதோ பிளான் போட்டுதான் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட உங்க ஆட்டம் எடுபடாது. இலக்கியா, என் ரூம் காலியா தானே இருக்கு. இல்ல நான் வரவே மாட்டேன்னு நினைச்சு ஆக்குபை பண்ணிட்டியா? என் இடத்தை யாரும் பிடிக்க முடியாது. வரட்டா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.